வணக்கம். உங்களுக்கு குட்டி குழந்தை இருக்கா? இப்போ தான் பிறந்திருக்காங்களா? ஆனாலும் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் நினைக்கிறீங்களா ரிச்சஸ்ட் பீப்புள் கூட சிம்பிள் ட்ரிக்கை பயன்படுத்தி தான் பணத்தை பெருக்கிறாங்கன்னு? முக்கியமான நேரம் உங்களுக்கு என்ன தெரியுமா? உங்கள் குழந்தை தூங்கும் நேரம் தான். உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு ப்ளஸ் டைம் யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கொஞ்சம் டீச்சிங் நாலேஜ் இருக்குது, இல்லை ஒரு ஸ்டோரி சொல்கிற நாலேஜ் இருக்குன்னா ஒரு யூடியூப் சேனல் தொடங்குங்க. சிறுவர் இல்லை குழந்தை தொடர்பான கண்டென்ட் ரெடி பண்ணுங்கள். நீங்கள் டீச்சராக இருந்தால் அல்லது குழந்தைக்கு கற்பிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் 1 or 3 minutes வீடியோ உருவாக்கலாம். உதாரணத்துக்கு 5 சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், பேப்பர் கொண்டு கற்பிக்கிறது. இது மாதிரிக்கு பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்மால் கிட்ஸ் ஆடியன்ஸுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல தெரியுதுன்னா மாரல் ஸ்டோரி டிப்ஸ் இது மாதிரி சொல்லலாம். அதில் ஷார்ட் மாரல் ஸ்டோரி சொல்லலாம். ஷார்ட் மாரல் ஸ்டோரி 3 minutesக்கு சொல்லி குழந்தைகளை பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்க முடியும். ஃபேஸ் காட்ட அவசியம் இல்லை, வாய்ஸ் மட்டும் இமேஜ் மட்டும் போதும். அல்லது நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி கிளாஸ் ரூம் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற ட்ரிக்ஸ் பற்றி சொல்லலாம். கிட்ஸ் கான்சன்ட்ரேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுற டிப்ஸ், சிம்பிள் மேத் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற டிப்ஸ் இதெல்லாம் சொல்லி ஒரு வீடியோ தயார் பண்ணலாம். உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னா வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கும் காசு கிடைக்கும். அது போக நீங்கள் ஆன்லைன் டியூஷன், பிடிஎஃப், ஒர்க் ஷீட் சேல் பண்ணுறது, அஃப்லைட் லிங்க் கொடுக்கறது இது மாதிரி வழிகளையும் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த சீக்ரெட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி வீட்டில் இருந்தே பணம் சம்பாதிக்கலாம். அல்லது உங்களுக்கு டியூஷன் எடுக்கிற மாதிரி சான்ஸ் கிடைக்கிதுன்னா நீங்கள் டியூஷன் கூட வீட்டில் இருந்துட்டு எடுத்து ஏர்ன் பண்ண முடியும். இது மாதிரிக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேபி தூங்குகிற நேரத்தை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் சிம்பிளாகவும் விஷுவல் யூஸ் பண்ணியும் ஃப்ளாஷ் கார்ட், ஒர்க் ஷீட், ஸ்டோரி இமேஜஸ் யூஸ் பண்ணியும் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபேஸ் ஷோ பண்ண தேவையில்லை. வீக்கெண்டில் ஆனால் உங்கள் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா பேட்ச் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். 3 or 4 வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் எடிட்டிங் மட்டும் நீங்கள் வீக் டேஸில் குழந்தைங்க தூங்குறப்ப எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.